Gobi. Come on, Ram. Sorry, Mason. Fool. என் முகத்துல முடிக்காதே. காயம் ஆறிடுச்சு. நாளையில இருந்து நீ துப்பாக்கி சுட வரலாம். அண்ணே, இவன் தோசை சுடத்தான் லாயக். ஏன் நான் வருத்தப்படுறேன்? அப்பாதான் என்ன துப்பாக்கி சுட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்தா. Come on, shoot. பயமா இருக்குடா. சிச்சி, தைரியமா சுடுறா. நான் இருக்கேவா? அண்ணே, நீ போ. உன்னை தனியா கவலைப்படாத. நீ போ. மம்மி, பாபு, இந்தா. இந்த கையில? இன்னொன்னு எங்க வைக்கிறது? உன் தலையில தான் வைக்கணும். சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி. எனக்கு தெரியும், உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆறி தளம்பாயிருக்கும். ஆனா அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இத பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துக்கிட்டான். குற்றவாளி தலை நிமிர்ந்து நடக்கிற, நிரபராதி தலைமறைவா இருக்கிறான். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தேர்த்திக்கிறேன். லட்சுமி, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யாரை பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கிறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். பாபு, டாடா, பை. அங்கிள், இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்கிள். மம்மி, பாபு, இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேற ஒண்ணும் இல்லம்மா. யாரோ தான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் பறிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க. ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், இது மனசுக்கு மனசு உதவி தானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன். அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல்ல இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செலவாக்கு உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கதான் இருப்பேன் சார். லட்சுமி கிட்ட கொடுங்க. நான் கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? நான் கொடுப்பேன். இப்ப கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். சரிங்க. உடனே வராரமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏய் சார், தலைவலிக்குதா மாமா?
வாங்கணும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னுதான். பழி வாங்க முடியாம எப்ப ஏறீங்க? வண்டி மூவ் ஆகும்போது நீங்க இல்லையே. லேட் ஆயிடுச்சு, வண்டி மூவ்மெண்ட்லயே ஏறிட்டேன். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃப் கூட ஹனிமூன் போகும்போது 2 பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊர்கா. ஊர்காவா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப காலம் லைக் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்ப எது வரைக்கும்? வந்து திருச்சி. என்ன பிரதர் இது? இந்த வண்டி திருச்சிக்கு போகாத, சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போகாதா? ஆமா. ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் தானே ஏறுனேன். என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கட்சிங்க மாத்திர மாதிரி உங்க பிளாட்ஃபார்ம் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். பரவாயில்ல சார், இங்கேயே டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் சார். கோபி, கோபி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத. நாகப்பணம் சம்பந்தப்பட்ட ஃபைல். நான் பேங்க்குள்ள அடிச்ச பணம் வீட்டுல பத்திரமா இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ், முதல்ல நாகப்பணம் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி, உன் அண்ணன். பாபு, வந்துட்டீங்களா? உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க இவர் யார் தெரியுமா? உங்க தம்பி. பாக்கணும் பாக்கணும்னு இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தீங்களே, அவரேதான். தெரியல லட்சுமி. கோபி, நான் அன்னைக்கு ரயில்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டரா நடிக்கிற விவரத்தை சிஐடி ஆபீசர் கந்தசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கந்தசாமி சிஐடி ஆபீசரா? ஆமா கோபி, நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் நான் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா, இந்த தகவலை வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு.
கோபி, உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன்.